இப்போ நான் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்களா இருந்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் நினச்சிட்ருக்க இந்த லைஃப் உங்களுக்கு பிடிக்கலை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு நான் ஆசைப்படுற விஷயங்களை அடைஞ்சு கொள்ள முடியலைன்னா, அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிட்ட நாட்கள்லேயே மாற்றிக்கொள்ள முடியும். அப்படி இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, ஆகர்ஷண நியதி. நியதி என்ன? எந்த காலகட்டத்திலும் யாருக்காகவும் எதுக்காகவும் மாறாதது. இங்கே ஆகர்ஷணம்ன்றது உங்களுக்குள்ளே நிறைஞ்சிருக்கிற சக்தியோ இல்லை வெளியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இருக்கிற சக்தியோ இல்லை. இங்கே ஆகர்ஷணம்ன்றது நீங்கள் தான். உங்களோட இயல்பே ஒன்று ஈர்த்துக்கொள்கிறது தான். அது நல்லது கெட்டதுன்னு எதுவுமே பாகுபாடு பார்க்குறது இல்லை. உங்களோட இயல்பே ஒரு விஷயத்தை ஈர்த்துக்கொள்கிறது தான். அப்போ இந்த ஆகர்ஷண நியதினா என்ன? நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு வழிப்போக்கன் தன்னோட ஊரை பார்க்குறதுக்காக போயிட்டு இருந்த வழியில் ஒரு சின்ன தடுமாற்றத்தால் அவன் வேறொரு பாதைக்கு போயிடுறான். அவன் போன இடத்துல ஒரு மிகப்பெரிய வயல் ஒன்று இருந்துச்சு. அந்த வயலுக்கு நடுவில் ஒரு மரம் தனிச்சு இருந்துச்சு. இவன் இழப்பாறதுக்காக என்ன பண்ணான்? அந்த மரத்துக்கு போய் படுத்துக்கொண்டான். அவன் அந்த மரத்துக்கு கீழே போய் படுத்துட்டு இருக்கும்போது அவன் சயந்து தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கண்ணை திறந்து பார்த்தப்ப அவனுக்கு நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் ஜோதிச்சான், சரி எனக்கு ஒரு நல்ல சாப்பாடு இருந்தால் நல்லா இருக்குமே சிந்திக்கும்போது அவன் முன்னுக்கு அவனுக்கு பிடிச்சமான அவ்வளோ சாப்பாடுகளும் வந்து இருந்துச்சு. உடனே அவன் எதை பற்றியுமே சிந்திக்கலை. அவன் உடனே பசியில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவன் சிந்திக்கிறான், என்ன குடிக்கிறதுக்கு நல்ல திராட்சை ரசம் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கிறான். அதுவும் அவனுக்கு கிடைக்குது. தாகத்தில் அதையும் குடித்து முடிக்கிறான். முடிச்சதுக்கப்புறம் தான் இவனுக்கு ஒரு டவுட் வருது, இதெல்லாம் யார் செய்கிறா? எப்படி நான் நினைக்க எனக்கு வருது. மேலே நிமிர்ந்து பார்க்குறான், மரம் இருக்குது. இப்போ அவன் டவுட் வருது, இந்த மரத்தில் எதுவும் ஒரு பேய் இருக்கலாமோ. அவன் நினைச்ச மாதிரி அந்த மரத்தோட கொப்பில் ஒரு பேய் நின்றுட்டுருக்கு. அது அவனை பார்த்து சிரிச்சிட்ருக்கு. உடனே அவனுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடுது. ஒருவேளை இந்த பேய் என்னை தாக்க ஆரம்பிக்குமோன்னு நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரி அந்த பேய் அவனை தாக்க ஆரம்பிச்சிடுது. அந்த பேய் அவனை தாக்கிட்டு இருக்கும்போது அவன் சிந்திக்கிறான், ஒருவேளை இந்த பேய் என்னை கொன்னுடுமோன்னு. அவன் நினைச்ச மாதிரியே அந்த பேய் அவனை அடித்து கொன்னுடுது. இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன விஷயம் தெரிய வருது? அந்த மரம் வேறு எதுவும் இல்லை, அதுதான் உங்களோட எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்காதுன்னு கேட்டால் இல்லவே இல்லை. ஏன்னா நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவங்க தான் அதிகமாக கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஓகே, எல்லாத்தையும் மாத்திரமா நான் நல்ல எண்ணங்களை கொண்டு வரேன், அதனால் என் லைஃப் மாறுமான்னு கேட்டால் கிடையாது. நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல அலவரிசைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இங்கே தேவை உங்களோட அலவரிசையை மாற்ற வேண்டியமே தவிர உங்களோட எண்ணங்களை அல்ல. ஆனால் நீங்கள் பார்க்குற எண்ணங்கள், நீங்கள் சின்ன வயசுலேருந்து எடுத்துக்கொள்கிற விடயங்கள், நீங்கள் கண்ணால் பார்க்க விஷயம், காதால் கேட்குற விஷயம், இந்த உலகத்தோட நீங்கள் உங்களோட சமுதாயத்தோட கனெக்ட் ஆகி இதெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்கொள்கிறீங்களோ அதையெல்லாம் உங்களோட மனம் ஆழ்மன அபிப்பிராயங்களாக ஸ்டோர் பண்ணி வைக்குது. எதையெல்லாம் நீங்கள் இங்கே இதை எடுத்துக்கொண்டீங்களோ அதை உங்களோட வாழ்க்கைக்கு திரும்பி அது கொடுக்குது ஆரம்பிக்குது. அப்போ சில பேர் என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, இதெல்லாம் நடக்கும்போது லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும்போது எதை பற்றியுமே நாங்கள் சிந்திக்கிறது இல்லை. லைஃப் அதோட போக்கு விட்டுருவோம். என்றைக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்குதோ, என்றைக்கு நாம் சிக்கல்களில் மாட்ட ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்ற சிந்தனையை அங்கே கொண்டு வரோம். அப்போ எங்களை கைமீறி விஷயங்கள் போனதால் நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒன்று எங்களுக்கு எதிரில் இருக்கிறவங்களையோ இல்லை வேறு ஒருத்தவங்களையோ எங்களை ஏமாத்தினவங்களையோ கடவுளையோ கர்மாவையோ விதியையோ ஏதோ ஒன்று மேலே நாங்கள் பழி போட ஆரம்பிச்சிடுறோம். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறது ஒன்று தான். உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று விதி கர்மா ஜாதகம் என்ன இதுகள் மேலே பழியை போட்டுட்டு உங்களோட வாழ்க்கை எதுவும் கடந்து தான் போகும் என்ன அதுபடியே வாழ்கிறது. எது நடந்துட்டு போகிறதும் இதெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டிய நினச்சி நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போகிறது. இன்னொரு லைஃப் இருக்குது உங்களுக்கு. உங்களோட எண்ணங்கள் படி தான் இந்த வாழ்க்கை தீர்மானிக்கப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். தீது நன்றும் பிறதர வாரான் இதை அக்செப்ட் பண்ணிக்கொண்டு இதை மாற்றுறதுக்கான சக்தியும் எனக்குள்ள தான் இருக்குது. ஆகர்ஷண நியதி அதை தான் சொல்ல வருது. நான் தான் என்னோடய வாழ்க்கைக்கான காரணக்கர்த்தா, என்னால் தான் இதை மாற்ற முடியும்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறது. இது 2மே உங்கள் கையில் தான் இருக்குது. 2 டிசிஷனுமே உங்களோட டிசிஷன் தான். எந்த டிசிஷனை எடுத்துக்கொள்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை நகர்ந்து போக ஆரம்பிக்குது. ஈர்ப்பிதியை பயன்படுத்திகிட்டே இருக்கேன், எனக்கு லைஃப்பில் எதுவுமே மாற்றங்களை கொண்டு வர முடியலை, நான் ஒரு விஷயத்துக்காக ரொம்ப காலமாக போராடிட்டு இருக்கேன், என்னால் அச்சீவ் பண்ணிக்கொள்ள முடியலன்னா அதுக்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நீங்கள் தான். அது எப்படி ஒர்க் ஆகுது? ஆகர்ஷண நியதியோட தாற்பயம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். BMAgnetic கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.